அழைப்புள்ளோட நம்ம இருக்கிறோம். அந்த ஆன்மாவை நம்ம இழந்துக்க கூடாது. ஏன் இழந்த கேட்கக்கூடாத சத்தத்தை கேட்டான். ஏற்கனவே விழுந்து போன ஒரு சத்தத்தை கேட்டான். ஆமென். சர்மம் யாரு? சர்வத்துக்குள்ள இருந்தது யாரு? பிசாசு. சபிச்சொருப்பட சர்மமா இருந்துச்சு. ஆனா அது சர்மமாக முந்தி அதுவும் கடவுளுடைய ஆள் தான். ஆமென். விழுந்து போச்சு. இப்ப அதோட சத்தத்தை கேட்கிறவங்க எல்லாத ஆன்மாவும் விழுந்து போகும். ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஆமென். நோ, நான் கேட்க மாட்டேன். கட்டும் தீர்மானம் எடுக்கணும். ஆமென். விழுந்து போனவங்களோட சத்தத்தை நான் கேட்க மாட்டேன். அவங்களோட பழக மாட்டேன். பறையறுப்ப வச்சு கொள்வேன். ஆண்டு உங்களோட பேசினா நீங்க இந்த வார்த்தை எடுத்துங்க. எவ்வளவு நன்மையா இருக்கலாம். ஆனா உன் ஆன்மாவுக்கு கேடு. ஆமென். ஏத்துக்கிட்ட உன் ஆன்மாவுக்கு கேடு. ஆமென். உலகத்தில் இருக்கணுக்காக ஜெபிக்கணும். ஆனா பின்வாங்கி விழுந்து போனவனுக்காக நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது வலியே நோ, அவனே இல்லைன்னா யாராலும் அவனை கொண்டு வர முடியாது. நான் சொல்ல வேதம் சொல்றது சர்பத்துக்கு சுவிசேஷம் இல்ல. சர்பத்துக்கு சுவிசேஷம் சொல்லி பைபிள் சொல்லப்பட்டிருக்கா? சர்பத்தோடு உள்ள தூதர்களுக்கும் இல்லை. பூமியில சர்பத்துக்கு இதுக்கு போனவங்களுக்கும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் விழிப்பா இருங்க. வெளியே போகும்போது பிசாசு அந்த வசனங்களை எடுத்துருவோம். திரும்ப பழைய வேலையை செய்ய போவோம். கட்டாயம் வரையறுப்பு இருக்கணும் நமக்கு அவங்களுக்கு. ஆமென். அவங்களுக்காக ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா கண்ணப்பட்ட பொருட்பாடு பெரிய கவலை. ஆமென். இது எத்தனை பேருக்கு தெரியல. உங்க கணவர் ரட்சிப்பை இழந்துக்காதபடி ஜெபம் பண்ணுங்க. உங்க மனைவி ரட்சிப்பை இழந்துக்காதபடி ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க. ஆமென். உங்களை யார் அக்காங்களோ அவங்க ரட்சிக்கப்பட்டு ஏற்கனவே பின்வாங்கி போனவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அவங்கள போயிட்டு உலகத்தானுக்கு சுவிசேஷம் சொல்லலாம், ரட்சிப்பு வரலாம். அவங்களுக்கு பேச முடியாது. அவங்க நமக்கு சொல்லுங்க மீதி. அவங்க நமக்கு பேசிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிசாசுக்கு பைபிளோட வாதாட முடியுமா? நல்லா தெரியும். யாருக்கு? சர்வத்துக்கு. ஆமென். அதுக்கு போய் பைபிளை பத்தி பேசலுமா? ஏன்? அது யாரோட இருக்கு? அங்க இருந்தது ஒரு காலத்துல. ஆமென். ஆனால் நம்ம ஆன்மா மிகவும் முக்கியம்.